கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல். இப்பொழுது நாம் 21st Century Harvest of Souls versus Unbelief என்கிறதான ஆங்கில செய்தியின் தமிழாக்கத்தை கேட்கப் போகிறோம். 21ஆம் நூற்றாண்டின் ஆத்துமாக்களின் அறுவடையும் அதற்கு எதிரான அவிசுவாசமும். இப்பொழுது வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை வாசிக்கிறேன். பின்பு நான் பார்த்தபோது, இதோ வெண்மையான மேகத்தையும், அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையுமுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. வாசிக்கப்பட்ட தம்முடைய பரிசுத்த வார்த்தையோடு தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. ஆமேன். இப்பொழுது நான் இந்த சிறிய செய்திக்கு 20ஆம் நூற்றாண்டு ஆத்துமாக்களின் அறுவடையும் அதற்கு எதிரான அவிசுவாசமும் என்று தலைப்பிட விரும்புகிறேன். இது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு வேத வசனம். இதை இன்று காலையில் நான் அநேகமாக தொடப்போவதில்லை. ஆனால் சற்று நேரத்திற்கு பிறகு மேலும் அது வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை இப்பொழுது நாம் அந்த வேத வசனத்தை வாசித்தோம். அதைத் தொடர்ந்து 18 20ஆம் வசனம் வரைக்கும் அது இன்னும் ஒரு அறுவடையை குறித்து பேசுகிறது. ஆகவே உண்மையில் வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் 2 அறுவடைகள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் ஒரு மேலோட்டமான வேத வாசிப்பிலேயே இதை யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்வார்கள். அதாவது ஒரு அறுவடை ஜீவனுக்கென்றும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கென்றும் இருக்கிறது. இன்னொரு அறுவடை அங்கே பதியப்பட்டிருப்பது அது அழிவுக்கு ஏதுவாகவும் கோபாக்கினைக்கு ஏதுவாகவும் இருக்கிறது என்று. நாம் இப்பொழுது கோபாக்கினைக்கு ஏதுவாகவும் அழிவுக்கு ஏதுவாகவும் இருக்கிற அந்த அறுவடையோடு இடைபட போவதில்லை. ஆனால் இப்பொழுது 14 முதல் 16ஆம் வசனம் வரை உள்ள அந்த அறுவடையை குறித்து தான் தியானிக்க போகிறோம். மேலும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே ஒரு மிகப்பெரிய ஆத்துமாக்களின் அறுவடை இருக்க போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் அந்த அறுவடையின் ஒரு பாகமாக இருக்கிறோம் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அது அத்தனையும் இதுவல்ல. நான் விசுவாசிக்கிறேன், இந்த பூமியின் மேல் இன்னும் அநேக ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்பட வேண்டியதாயிருக்கிறது. அந்த மகத்தான அறுவடைக்கு இப்பொழுது களமானது ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் உலகத்தின் நிலையும் சம்பவித்துக் கொண்டிருக்கிறதான நவீன நிகழ்ச்சிகளும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதான தீர்க்க தரிசனங்களாய் இருக்கின்றன. நான் விசுவாசிக்கிறேன், பயிரானது நன்றாக பழுத்து முதிர்ச்சி அடைந்துள்ளது என்று. வேத வசனம் சொல்லுகிற வண்ணமாகவே பூமியின் பயிர் முதிர்ந்தது. அதன் பிறகு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற மனுஷகுமாரன் தன் அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். அப்பொழுது பூமியின் பயிர் அறுப்புண்டது என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 1963 மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் சம்பவித்தது. மேலும் அது அரிசோனா வனாந்திரத்தின் மேல் தோன்றிய ஒரு மர்மமான மேகமாகும். அதை விஞ்ஞானமும் புகைப்படம் பிடித்தது. மேலும் அவர்கள் அந்த மேகமானது நீராவினால் உண்டாகவில்லை என்றும் அது மிகவும் ஒரு மர்மமான மேகம் என்றும் அறிவித்தார்கள். அது வானத்தில் 26 மைல் உயரத்திலும் 30 மைல் அகலத்திலும் இருந்தது. அந்த நேரத்தில்
பூமியின் மேல் ஏதோ ஒன்று சம்பவித்துக் கொண்டிருந்தது. மேலும் அதே வேளையில் 7 முத்திரைகளின் புஸ்தகம் திறக்கப்பட்டது என்று தேவ ரகசியங்கள் ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்றும் நாம் விசுவாசிக்கிறோம். மேலும் அந்த மனிதன் அந்த வெளிப்பாடுகளை அப்படியே சபைக்குள்ளாக ஊற்றினார். ஆனால் இதை குறித்து என்னுடைய கருத்து என்னவென்றால், அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள அந்த வசனம், நான் அது மனுஷகுமாரனை குறித்து குறிப்பிட்டது என்று விசுவாசிக்கிறேன். மேலும் மிகப்பெரிய ஒரு ஆத்தும அறுவடை அந்த மேகம் தோன்றிய பிறகு சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியதாய் இருந்தது என்றும் நான் விசுவாசிக்கிறேன். அந்த மேகமானது இந்த உலகம் பார்க்க வேண்டும் என்பதற்காக புகைப்படம் பிடிக்கப்பட்டு லைஃப் பத்திரிகையில் வெளியானது என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அந்த மேகமானது மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அங்கே ஒரு கட்டளை புறப்பட்டு சென்றது. பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று. அந்த வேத வசனத்தோடு அது செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருந்தது. மேலும் அந்த அரிவாளானது சாதாரண ஒரு புல் அறுக்கிற அரிவாளோ அல்லது இயற்கையான ஒரு ஆயுதமோ அல்ல. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மகத்தான அறுவடையை அறுப்பதற்கு இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் உபயோகிக்க போகிற ஒரு ஆவிக்குரிய ஆயுதத்திற்கு அது அடையாளமாய் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நான் ஒரு மேற்கோளை வாசிக்கிறேன், கவனியுங்கள். மேற்கோள்: கவனியுங்கள், நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம். மேலும் அந்த கடைசி 2 நிமிடங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் நான் இதை மிகுந்த பயபக்தியோடும் மரியாதையோடும் சொல்ல முடியும். என்னுடைய கருத்தின்படி பாருங்கள், தேவன் என்ன செய்கிறார் என்றும் என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த கடைசி நாட்களில் என்ன செய்வார் என்றும், அதுதான் அந்த அறுவடைக்கான ஒரு அரிவாளை அவர் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த அறுவடையை அறுப்பதற்கு அவர் ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிக்க வேண்டும். எந்த விவசாயியும் அவன் தன் அறுவடைக்கு செல்லும் பொழுது அந்த அறுவடையை அறுப்பதற்கு அவனுக்கு ஒரு ஆயுதம் இருக்க வேண்டும். நிச்சயமாக அவனுக்கு ஒரு கருக்குள்ள ஒரு ஆயுதம் அந்த தானியத்தை அறுவடை செய்வதற்கு இருக்க வேண்டும். மேலும் பயிர் முதிர்ந்திருக்கிறது. தேவனே, எங்களை உம்முடைய கைகளில் எடுத்துக்கொள்ளும், எங்களை உம்முடைய அன்பின் அடிமைகளாக மாற்றிக்கொள்ளும், அந்த ஆயுதங்களாக எங்களை பயன்படுத்தி கொள்ளும். நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான இந்த பாவம் நிறைந்த சபிக்கப்பட்ட உலகத்துக்கு உணர்த்துதலை கொண்டு வரும்படியாக, மேலும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று அவர்களுக்கு நிரூபிக்கத்தக்கதாக கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாகிய பவுல் என்கிற செய்தியிலே வில்லியம் பிரென்னாம் 1963ஆம் வருடம் பிரசங்கித்தது. இது இன்னும் பின்வரும் அநேக செய்திகளில் உங்களுக்கு நிரூபிக்கப்படும். ஆனால் மனுஷகுமாரனாலும் அவருடைய அறிவாளினாலும் அறுக்கப்பட வேண்டிய ஒரு அறுவடை இருக்கிறது என்பதை இந்த வேத வசனம் அறிவிக்கிறது. மேலும் இந்த அறுவடை முடிந்த உடனே அங்கே வேறொரு அறுவடை வருகிறது. அது கோபாக்கினைக்கும் அழிவுக்கும் ஏதுவான அறுவடையாயிருக்கிறது. இது ஒரு ஊதுகுழல் விசில் போல வேத வசனங்களில் தெளிவாக சொல்லப்படுகிறது. இந்த அறுவடையானது இன்னும் நடைபெறவில்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அது இனிமேல் தான் வர வேண்டும். மேலும் இந்த அறுவடையானது இன்னும் வராததற்கான காரணம் என்னவென்றால், தேவன் தன்னுடைய அரிவாளை இன்னும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த அரிவாளானது அன்றைக்கு முழு உலகத்தையும் அசைத்த அந்த பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலை பெறும்படியாக மேல் அறையில் காத்திருந்த அந்த 120 பேருக்கு அடையாளமாய் இருக்கிறது. அது கிறிஸ்தவ சபைகளை ஸ்தாபித்து நூற்றுக்கணக்கான வருடங்களில் கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை அறுவடை செய்தது. அதே பெந்தேகோஸ்தே மறுபடியும் திரும்ப அளிக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது வில்லியம் பிரென்னாம் மேற்கோள்: ஆனால் தேவனுக்கு நன்றி, கடைசி நாட்களில் அங்கே ஒரு கூட்டம் எழும்பும்,
கடைசி நாளில் உண்மையான மணவாட்டி எழும்பி அவள் ஆவியானவருக்கு செவி கொடுப்பாள். காரிருள் சூழ்ந்திருக்கிற அந்த நாட்களில் சுத்தமுமான வார்த்தையின் மூலம் வெளிச்சமானது திரும்ப வரும். நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வரவேற்கும்படியாக பெந்தேகோஸ்தின் வல்லமைக்கு திரும்பிச் செல்வோம். எபேசு சபை கால புத்தகம் அதிகாரம் 3. மேற்கோள்: இந்த காலமானது 20வது நூற்றாண்டு முடிந்தவுடனே துவங்கியது. எதற்கு என்றால், அன்றைய பெந்தேகோஸ்தையில் இருந்தது போலவே உண்மையான மணவாட்டியாக இருக்கும்படிக்கு உண்மையான சபை இந்த காலத்தில் திரும்பி வர வேண்டும். ஒரு பிரம்மாண்டமான வல்லமை திரும்ப வரவேண்டியது அவசியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். காலங்கள் திரும்ப அளிக்கப்படுதல் என்கிறதான செய்தி சபைக்கால புஸ்தகத்திலிருந்து. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இந்த பூமியின் மேல் விட்டு சென்ற அதே போல ஒரு அப்போஸ்தல சபை இங்கே இருக்கும். மேலும் நான் விசுவாசிக்கிறேன், இந்த கடைசி நாட்களில் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் கூட இங்கே ஒரு மகத்தான ஆத்தும அறுவடை இருக்கும் என்று. மார்க்கு 16ஆம் அதிகாரம் செயல்பாட்டில் இருக்கும். அதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு கொடுத்து விட்டு சென்ற மகத்தான கட்டளை. நான் விசுவாசிக்கிறேன், ஆதி சபை காலத்தில் ஆரம்பித்த அந்த மகத்தான கட்டளை அது இன்னுமாக உலகத்தின் கடைசி பரியந்தம் சர்வ சிருஷ்டிக்கும் சென்று சேரவில்லை என்று. ஆனால் அது பூமியின் கடைசி பரியந்தம் சர்வ சிருஷ்டிக்கும் அன்றைக்கு ஆதி சபையில் அவர்கள் எப்படி சுவிசேஷத்தை கொண்டு சென்றார்களோ அதே விதமாக இப்போதும் கொண்டு செல்லப்படும். இப்பொழுது மேற்கோள்: லூக்கா 24:49 இயேசு தம்முடைய சீஷரிடத்தில் சொன்னார், உன்னதத்தில் இருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள் என்று. அப்போஸ்தலர் 1:8 அவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று. அப்பொழுது எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் மற்றும் பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். இதே ஆசீர்வாதங்கள் அன்றைக்கு அவர்கள் மேல் இருந்தது என்று அறிவதற்கு பூமியின் கடைசி பரியந்தம் அவர்கள் செல்ல வேண்டும். சொல்லப்போனால் இன்றைக்கும் அதே விதமாகத்தான் இருக்கிறது. அது இதுவரைக்கும் பூமியின் 1/3 கூட அடையவில்லை. 2000 வருடம் கழிந்த பிறகும் இன்னுமாக இதே சுவிசேஷத்தோடு கூட இந்த பூமியில் 2/3 மக்களையும் நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இந்த வல்லமை கிரியை செய்து காண்பிக்கப்படுவது பூமியின் கடைசி பரியந்தம் வரை செல்ல வேண்டியதா இருக்கிறது. சில நாட்களுக்கு பிறகு இயேசு மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதற்கு முன்பு அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன கடைசி வார்த்தைகள், நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அது இப்பொழுது இருக்கிற முழு உலகமும் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அவர்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறது. எபிரேயர் 13:8 நாம் அதை மறுதலிக்க முடியாது. அது தேவனுடைய வார்த்தை. அதை நான் தாண்டி புறந்தள்ளி செல்லக்கூடிய ஒரே வழி என்னவென்றால் என்னுடைய அவிசுவாசத்தை நியாயப்படுத்துவதன் மூலமாகத்தான். ஆனால் நான் அங்கே நோக்கி பார்த்து செல்ல வேண்டும் என்றால் அது வார்த்தையா? ஆம் அல்லது இல்லை, அது வார்த்தைதான். தேவனோடு தனிப்பட்ட அனுபவம் என்கிறதான செய்தி 1954. மேலும் ஒரு மேற்கோள்: பூமியின் கடைசி பரியந்தமும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருப்பது உலகத்தில் 1/3 மாத்திரமே. அதேபோல் வெறும் கைப்பிரதிகளை மாத்திரம் விநியோகிப்பது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது அல்ல. சுவிசேஷமானது வார்த்தையில் மாத்திரம் வரவில்லை என்று பவுல் கூறினார். ஆனால் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் கூட வந்தது என்று அவன் கூறினான். வாழ்க்கை சரிதம் என்கிறதான செய்தியில் 1954. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மகத்தான கட்டளைகளை தொடர்ந்து கொண்டு
செல்ல, மேலும் இந்த கடைசி நாட்களில் அதை நிறைவேற்ற நமக்கு இன்னொரு பெந்தேகோஸ்தேயின் திரும்ப வருதல் தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த எல்லா காரியங்களும் வருகிறதான அநேக செய்திகளிலே உங்களுக்கு நிரூபிக்கப்படும். அந்த கட்டளையை ஆதி சபையானது கொண்டு சென்றது என்பது உண்மைதான். ஆனால் அந்த கட்டளை என்பது பூமியின் கடைசி பரியந்தமும் சர்வ சிருஷ்டிக்கும் சென்றடைய வேண்டியதா இருக்கிறது. ஆனால் சர்வ சிருஷ்டியும் இன்னும் சென்றடையவில்லை. பூமியின் கடைசி பரியந்தமும் அது இன்னும் கடந்து செல்லவில்லை. மேலும் அந்த மகத்தான கட்டளையின்படியே கடந்து செல்ல வேண்டும். மார்க்கு 14:16 அதிகாரம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், இன்னும் இதை அதை செய்வார்கள் என்று அது தொடர்ந்து சொல்கிறது. நீங்கள் சுவிசேஷத்தை வல்லமையோடும் பரிசுத்தாவின் கிரியை நடப்பித்தலோடும் கொண்டு செல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படவில்லை என்றுதான் பொருள். மீண்டும் ஒரு மேற்கோள், வில்லியம் பிரென்னான். இயேசு கூறினார், பூமியின் கடைசி பரியந்தம் என்று. விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று. மேலும் சுவிசேஷமானது வெறும் வார்த்தையில் மாத்திரம் வரவில்லை, ஆனால் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் கூட வந்தது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் பிரசங்கித்துக் கொண்டு கடந்து சென்றார்கள். கர்த்தர் அவர்களோடு இருந்து கிரியை செய்து கொண்டு வந்தார். அடையாளங்கள் அவர்களை பின்தொடர்ந்தன என்று. மகத்தான கட்டளை என்கிற செய்தி 1957. ஆகவே பிரியமான பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறேன், களமானது இப்பொழுது ஆயத்தப்படுத்தப்பட்டு ஒவ்வொன்றும் தன் தன் ஸ்தானத்தில் பொருத்தி கொண்டிருக்கிறது என்று. சிருஷ்டிப்பு பெருமூச்சு விட்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. ரோமர் 8 அதிகாரத்தின்படி சர்வ சிருஷ்டியும் தேவ புத்திரர்கள் வெளிப்பாட்டுக்காக ஏகமாய் பிரசவ வேதனைப்பட்டு கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய தவிப்பு இருக்கிறது. தேசங்களில் இருந்து தவிப்பு, சமுத்திரத்திலிருந்து தவிப்பு, சிருஷ்டிப்பிலிருந்து தவிப்பு. சிருஷ்டிப்பானது தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றன. நான் விசுவாசிக்கிறேன், அதாவது வேத வசனம் நம்முடைய நாட்களிலே, நம்முடைய காலத்திலே நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதாவது அந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்நாளில் நிறைவேறுகிறதை நாம் பார்ப்போம் என்று. அப்பொழுது சிருஷ்டிப்பு யாவும் தேவ புத்திரர்கள் ரூபகாரத்தை பார்த்து பெருமூச்சு விடுவதை நிறுத்தும். நான் இன்று இங்கே அதை விசுவாசிக்கிறேன். இந்த காலை வேளையிலே அங்கே தேவகுமாரர்கள், மறுபடியும் பிறந்த தேவகுமாரர்கள், கிறிஸ்துவின் குணாலட்சணங்களுக்குள்ளாக வளர்ந்து கொண்டு வருகிற தேவகுமாரர்கள் இந்த நாட்களில் ஒன்றிலே அவர்கள் வெளிப்பட போகிறார்கள். மேலும் சிருஷ்டிப்பின் பெருமூச்சை தடுத்து நிறுத்த அவர்கள் மிகவும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்படுவார்கள். நீ அதை விசுவாசிக்கவில்லை என்றால் நீ உன்னுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாய். நீ வேதாகம விசுவாசி அல்ல, நீ செய்தி விசுவாசி அல்ல. ஆனால் நாங்களோ தேவன் கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறியே தீரும் என்று திட்டவட்டமாக நம்புகிறோம். இப்பொழுது நான் மேற்கோளை வாசிக்கிறேன். நாம் உலக தோற்றம் முதல் மறைந்திருந்து இப்பொழுது இந்த கடைசி நாட்களில் தேவ புத்திரர்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த மகத்தான மறைந்திருந்த ரகசியத்திற்கு நாம் இப்பொழுது வருகிறோம். அது உண்மை என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அதாவது நாம் எங்கும் செல்வதற்கு முன்பாக தேவ புத்திரர்கள் ரூபகாரப்படுத்தப்படுகிறார்கள். ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவ புத்திரர் என்கிறதான செய்தி 1960 வருடம். மீண்டும் ஒரு மேற்கோள். இப்பொழுது சர்வ சிருஷ்டியும் பெருமூச்சு விட்டுக்கொண்டு தேவ புத்திரர்கள் ரூபகாரப்படுத்தப்படும்படியாக காத்து கொண்டிருக்கிறது. அது தேவ புத்திரர் ரூபகாரப்படுத்தப்படுவதற்காக காத்து கொண்டிருந்த உலக தோற்றம் முதல் மறைந்திருந்த ஒரு ரகசியமாக இருக்கிறது. எனக்கு சொல்லுங்கள் என் சகோதரனே, எனக்கு சொல்லுங்கள் என் சகோதரியே, இந்த நேரத்தை தவிர வேறு எப்பொழுது தேவ புத்திரர் ரூபகாரப்படுத்தத்தக்கதான ஒரு வேளையாய் இருந்தது என்று. சர்வ சிருஷ்டியும் விடுதலை செய்யத்தக்கதாக இப்பொழுது ரூபகாரப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வெளிப்பாட்டிற்காக இவர்கள் வெளிப்படத்தக்கதாக வரலாற்றில் வேறு எப்பொழுது அப்படி ஒரு வேளை உண்டாயிருந்தது? சிருஷ்டிப்பு யாவும் பெருமூச்சு விட்டுக்கொண்டு இந்த ரூபகாரப்படுத்தலுக்கான நேரத்துக்காக காத்து கொண்டிருந்தது. ஏன்? குற்ற நிவாரணம் செய்யப்படுவதற்கு முன்பாக, பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதாவது ஊற்றப்படுவதற்கு முன்பாக, எல்லா பழைய ஏற்பாட்டுக்கும் முன்பாக
அங்கே ஒரு ரூபகாரப்படுத்துதல் இருந்திருக்கவே முடியாது. அது இந்நேரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. இப்பொழுதோ எல்லா காரியங்களும் கொண்டு வரப்பட்டு தலைக்கல் வரைக்கும் அது ஒழுங்கான வடிவத்தை பெற்றுக்கொண்டு தேவ புத்திரர்களின் ரூபகாரப்படுத்தப்படுதல் திரும்ப வருவதற்கும் தேவ ஆவியானவர் இந்த மனிதர்களுக்குள்ளாக மிகவும் பரிபூரணமாக வந்து இறங்கி அவர்களுடைய ஊழியமானது கிறிஸ்துவின் ஊழியத்தை போலவே மிகவும் நெருங்கி இருக்கத்தக்க விதத்தில், அதாவது சபையும் அவரையும் ஒன்றாக இணைக்கத்தக்க விதத்தில் அது வருகிறது. புத்திர சுவீகாரம் என்கிற செய்தி 1960 வருடம். மேலும் ஒரு மேற்கோள். மேலும் இப்பொழுது இது மரணத்திற்கு ஏதுவாக உங்களை திக்குமுக்காட செய்துவிடலாம். ஆனால் தேவபுத்திரராய் இருக்கிற மனிதர்கள் அவர்கள் குட்டி தேவர்களாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இயேசு சொன்னார், நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று உங்கள் வேதகமே சொல்லவில்லையா? அது ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் தேவர்களாக இருக்கிறார்கள் என்று தேவன் சொன்னது ஏனென்றால் அவர்கள் பூமியின் மேல் முழுமையான ஆளுகையின் அதிகாரத்தை பெற்றிருந்தார்கள். அவர் பூமியில் உள்ள எல்லாவற்றின் மேலும் அவனுக்கு ஆளுகையின் அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆனால் அவன் அந்த தேவ தன்மையை இழந்து விட்டான். அவன் தன்னுடைய குமாரத்துவத்தை இழந்து விட்டான். அவன் தன் ஆட்சி அதிகாரத்தை இழந்து விட்டான். மேலும் சாத்தான் அதை எடுத்து கொண்டு விட்டான். ஆனால் சகோதரனே, தேவபுத்திரர் ரூபகாரப்படுத்தப்படுவதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் திரும்ப வந்து அந்த அதிகாரத்தை திரும்ப எடுத்துக்கொள்வார்கள். காலங்களின் நிறைவேறுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். கூர்நுனி கோபுரமானது அந்த உச்சியை வந்து அடையும் பொழுது, அந்த முழுமையான தேவபுத்திரர் ரூபகாரப்படும் பொழுது, தேவனுடைய வல்லமை வெளியே நடந்து செல்லும் பொழுது, அல்லேலூயா, சாத்தான் அவனிடமிருந்து பறித்து கொண்ட ஒவ்வொரு அதிகாரத்தையும் அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆமையா, அது அவனுக்கு சொந்தமானது. நல்லது. அவர் மனிதனை ஒரு சிறிய தேவனாக உண்டாக்கினார். தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த சிறிய தேவன். மேலும் அவனுடைய ஆட்சி அதிகாரமானது ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் பறந்து விரிந்திருக்கிறது. ஒரு கடற்கரையில் இருந்து மறு கடற்கரை வரைக்கும் பறந்து விரிந்திருந்தது. அதனுடைய அதிகாரத்தை அவன் பெற்றிருந்தான். மேலும் இயேசு வந்தபொழுது பாவமே இல்லாத ஒரே தேவனாக அவர் அதை நிரூபித்து காட்டினார். அங்கே காற்று அடித்த பொழுது அவர் சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு. ஆமேன். மேலும் அந்த மரமானது அவர் சொன்னார், இனி ஒருவனும் ஒரு காலும் உன்னிடத்தில் கனியை புசிப்பதில்லை என்று. அவர் சொன்னார், குட்டி தேவர்களாய் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களில் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் நீங்கள் சொன்னது நிறைவேறும் என்று விசுவாசித்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சரியாக ஆதியாகமத்துக்கு திரும்ப செல்லுதல், அசலான காரியத்திற்கு. அது என்னவாக இருந்தது? இப்பொழுது உலகமும் இயற்கையும் பெருமூச்சு விட்டு கொண்டு கதறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் அசைந்து எதற்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது? தேவ புத்திரர்களின் ரூபகாரப்படுத்தலுக்காக. உண்மையான குமாரர்கள், பிறந்த குமாரர்கள், நிரப்பப்பட்ட குமாரர்கள், அவர்கள் பேசி அவர்களுடைய வார்த்தை கனப்படுத்தப்படும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், நாம் சரியாக இப்பொழுதே அதன் விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்று. ஆமையா, இந்த மலையினிடத்தில் பேச அது அப்படியே ஆகும். சகோதரனே, நான் விரும்புகிறேன் இன்னார் இன்னார் ஒரு குறிப்பிட்ட காரியம் செய்யப்படுகிறது. நான் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிற ஒரு விசுவாசி. நான் இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு அளிக்கிறேன். அங்கே ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்டவன் இருக்கிறான். அவனிடம் சென்று, ஓ சகோதரனே, என்னுடைய வயல் அங்கே காய்ந்து கொண்டிருக்கிறது, அங்கே எனக்கு மழை பெய்யவில்லை என்று ஒருவர் சொல்ல, அப்படியா, இதோ கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தில் உனக்கு மழையை அனுப்புகிறேன், உன்னுடைய வயலை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஓ, காத்துக்கொண்டு பெருமூச்சு விட்டு கொண்டு எல்லா சிருஷ்டிப்பும் தேவ புத்திரரின் ரூபகாரப்படுத்துதலுக்காக காத்து கொண்டிருக்கிறது. தேவன் ஆதியிலே அதை நியமித்திருந்தார்.
அவர் மனிதனுக்கு ஆளுகையின் அதிகாரத்தை கொடுத்தார். அவர் அதை இயேசுவுக்கு கொடுத்தார். இயேசுவோ அதை அவருடைய நாமத்திலே இந்த உறுதிப்பாட்டோடு கூட கொடுத்தார். என் பிதாவின் நாமத்திலே நீங்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்றார். ஓ சகோதரன் பால்பர், தேவபுத்திரர் வெளிப்படுவதற்காக ரூபகாரப்படுத்துவதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த ஸ்தானம், அந்த சபை, நான் சொன்ன வண்ணமாக அந்த எபேசியர் புஸ்தகம் யோசுவாவின் புஸ்தகமாக இருக்கிறது. மேலும் யோசுவா ஜனங்களை அவரவருக்குரிய காணியாட்சியிலே அமரச் செய்தான். தேவன் தம்முடைய சபையை அதன் ஸ்தானத்திலே அமரச் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் தேவனே நான் அதை காணத்தக்கதாக ஜீவிக்கட்டும் என்பதே என்னுடைய வேண்டுதலாய் இருக்கிறது. நான் அதை என் கைகளால் தொட்டு உணரக்கூடிய அளவுக்கு அது மிகவும் நெருங்கி இருக்கிறது. பார்ப்பதற்கு அது இப்பொழுதே இங்கே இருப்பது போல இருக்கிறது. அதைத்தான் நான் காண வாஞ்சித்தேன். அந்த வேலைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். எப்படி என்றால், தெருவிலே இறங்கி நடந்து சென்று அங்கே தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருக்கிற ஒரு மனிதனை கண்டு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லும் ஓ அந்த தேவபுத்திரர்களின் ரூபகாரப்படுத்துவதற்காக காத்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் தம்மை தாமே அங்கே தெரியப்படுத்தும் பொழுது அவர்கள் வியாதிகளை தடுத்து நிறுத்துவார்கள். புற்றுநோயை தடுத்து நிறுத்துவார்கள். அவர்கள் வியாதிகளை தடுத்து நிறுத்துவார்கள். புத்திர ஸ்வீகாரம் என்கிற செய்தி 1960ஆம் வருடம். ஆம் பிரியமான பிள்ளைகளே, உலகம் ஒரு இறுதி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எந்த ஒரு பொருளும் பெரியதாய் மதிக்கப்படாது. உங்கள் வீடுகள், உங்கள் நிலங்கள், உங்கள் வேலைகள் மற்றும் உங்களுடைய எல்லா விதமான சாதனைகள், இவை எதுவுமே பெரிதாக மதிக்கப்படாது. இந்த உலகமானது ஒரு கடைசி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த உலக அமைப்பும் இந்த உலக ஒழுங்கும் சோதோம் குமராய் தான் இன்றைய உலக ஒழுங்கிற்கு பொருத்தமாக பெயராக இருக்க முடியும். சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய வருகையின் நாட்களிலும் நடக்கும். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய வருகையின் நாட்களிலும் நடக்கும். இன்றைக்கு காணப்படுகிற முழு உலகத்தினுடைய அமைப்பு, இன்றைக்கு இந்த பூமியின் மேல் தங்களுடைய எல்லா சாதனைகளோடும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் 600 கோடி பேருக்கு மேல், அவர்கள் எல்லாரும் சோதோம் கொமரா என்றுதான் வர்ணிக்கப்படுகிறார்கள். அது அப்படியே தொடர முடியாது. நோவாவின் நாட்களில் மனுஷர்களுடைய பாவமானது தேவனுடைய நாசியில் துர்நாற்றமாய் இருந்தது போல இன்று இரவிலும் அது துர்நாற்றமாய் இருக்கிறது. அவர் இனிமேலும் தன்னுடைய நியாய தீர்ப்பை இந்த பூமியின் மேல் கொட்டாமல் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே என் அருமையான பிள்ளைகளே, அந்த கடைசி கட்டம் 1000 வருடத்திற்கு பிறகு வருகிறது. மேலும் அங்கே ஒரு காலத்தின் விஸ்தரிப்பும் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பாக நாம் 6000 வருடத்தை கடந்த பொழுது தேவனுடைய நீடிய பொறுமையின் நிமித்தமாகவும் அவருடைய கிருபையின் நிமித்தமாகவும் அங்கே ஒரு காலத்தின் விஸ்தரிப்பு உண்டாயிருந்தது. அந்த தேவனுடைய கிருபைதான் நம்மை அப்படியே வழுக்கிக் கொண்டு இந்த 21ஆம் நூற்றாண்டுக்குள் பிரவேசிக்கும்படி செய்திருக்கிறது. நாம் கடன் வாங்கப்பட்ட நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபை மற்றும் இரக்கத்தின் காரணத்தினால் நாம் ஒரு நீட்டிக்கப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் திடமாக விசுவாசிக்கிறேன், அதாவது 20ஆம் நூற்றாண்டில் எதிர்பார்க்கப்பட்ட அந்த அறுவடையானது இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டுக்குள் கடந்து வந்திருக்கிறது. மேலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறதான காலங்களின் அடையாளங்களை வைத்து பார்க்கும் பொழுது இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம் வெகு தூரம் செல்ல மாட்டோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இஸ்ரவேல் நாடு கிறிஸ்தவ சபையின் கடிகாரமாய் இருக்கிறது. அது எந்த நேரத்திலும் வெடித்து சிதறக்கூடிய வெடிமருந்தாய் இருக்கிறது. அவர்கள் ஒன்று முழு வீச்சிலான யுத்தத்தை பெற்றிருப்பார்கள், அல்லது நடைபெறும் காரியங்களை எல்லாம் அந்த ரோமாபுரியருடனான ஒப்பந்தத்திற்கு வழி அமைத்துக் கொண்டிருக்கிறது. எல்லா விதமான பதட்டத்தோடும் காணப்படுகிற அவர்களுக்கு 2 காரியங்களில் ஒன்றுதான் சம்பவிக்கும். ஒன்று, இஸ்ரவேலர் ஒரு முழு வீச்சிலான ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டும். ஓமர் மசூதி எந்த நேரத்திலும் இப்பொழுதோ அல்லது எப்பொழுதோ அது தரைமட்டமாக்கப்படும். அதற்கு தானியேல் 9ஆம் அதிகாரம் 27இல் சொல்லப்பட்ட அந்த உடன்படிக்கையை செய்யும்படியாக ரோமாபுரியை அது உள்ளே கொண்டு வரும்.
நான் விசுவாசிக்கிறேன் இப்பொழுதே அவர்கள் அதை செய்வதில் முனைப்பாய் இருக்கிறார்கள். நாம் மேற்கொண்டு செல்ல முடியாது. ஆமையா, அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பொருளாதாரமானது 5 வருடங்களில் மிகவும் கீழாக சென்று விட்டது. மேலும் அமெரிக்காவை குறித்து நான் எப்பொழுதுமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு காரியம் சம்பவிக்க ஆரம்பித்து விட்டது. 7வது சபை காலத்தின் தூதனை புறக்கணித்ததன் காரணத்திற்காக அமெரிக்க தேசத்தின் மேல் விழவேண்டிய வாதை கொள்ளை நோய் எங்கே என்று நான் அடிக்கடி ஆச்சரியப்பட்டதுண்டு. எனக்கு பிரியமானவர்களே, அவர்களை சந்திக்காத ஒரு காரியம் அது இன்னும் அவர்களை கடந்து செல்லவில்லை. தீர்க்கதரிசியின் செய்தியை புறக்கணிக்கிற ஒவ்வொரு முறையும் அங்கே ஒரு கொள்ளை நோய் வாதை விழுகிறது. மேலும் வரலாறு அதை நிரூபிக்கிறது. கருப்பு மரணம் என்றும் இன்னும் வேறு பெயர்களில் அழைக்கப்பட்ட அந்த பூபோனிக் கொள்ளை நோய் வாதையானது இந்த எல்லா காரியங்களோடும் சம்பந்தப்பட்டதாய் இருக்கிறது. அமெரிக்கா ஒரு மகத்தான ஊழியத்தை புறக்கணித்து தள்ளிவிட்டது. மேலும் அதற்காக பெரிய பேரழிவு எதுவும் இல்லாமல் தொடர்ந்து சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது. மேலும் நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன், அதாவது அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் இடிந்து விழுந்தது, அது அமெரிக்க தேசத்துக்கான வேதனைகளுக்கான ஆரம்பம் என்பதன் அடையாளமாய் இருக்கிறது. இயேசு சொன்னார், இந்த காரியங்கள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று அவர் சொன்னார். மேலும் இந்த உலகம் இப்பொழுது அதைதான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் அதற்கு முன்பும் சில காலம் அதை அனுபவித்திருக்கிறது. இது வேதனைகளின் ஆரம்பம். தெற்கு ஆப்பிரிக்காவில் 1,40,00,000 மக்கள் அப்பத்திற்காக வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றனர். மேலும் கிறிஸ்துவின் மகத்தான ஊழியத்தை புறக்கணித்து தள்ளின காரணத்திற்காக கிழக்கில் சம்பவிக்கின்ற காரியங்கள் சீக்கிரத்தில் மேற்கிலும் வரப்போகிறது. தேசங்கள் உடைகின்றன. இஸ்ரவேல் விழித்தெழுகிறது. தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்த அடையாளங்கள் நிறைவேறுகின்றன. புறஜாதியாரின் நாட்கள் எண்ணப்படுகின்றன. பயங்கரங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகையால் துரத்துண்டவர்களே, உங்களுடைய மந்தைக்குள் திரும்ப வாருங்கள். ஆம், அதுதான் உண்மை. ஆகையால் உலகம் இப்பொழுது அந்த உச்சக்கட்ட முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தேவன் தம்முடைய இரக்கத்தினால் உலகத்தை கிளைமேக்ஸ் உச்சக்கட்ட முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக அதற்கு ஒரு எச்சரிப்பை அனுப்புவது அவருடைய திட்டமாகவும் அவருடைய கொள்கையாகவும் இருக்கிறது. மேலும் இந்த உலகம் ஒரு முறை அதன் உச்சக்கட்ட காட்சிக்கு, ஃபைனல் கிளைமேக்ஸுக்கு வந்தது. அது எப்பொழுது என்றால் நோவாவின் நாட்களில். மேலும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் அங்கே தேவனுடைய கொள்கையானது செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் அது அந்த நாளிலே தான் நடந்தது. அவர்கள் தங்களுடைய பலவிதமான சபைகளை கொண்டிருந்த போதும், அந்த நாட்களில் அவர்களுக்கு எல்லா பக்தியும் இருந்த போதும், தேவன் அங்கிருந்த எல்லா மனிதர்களுக்கும் ஒரு எச்சரிப்பை அனுப்பினார். தேவன் கடைசி எச்சரிப்பை அனுப்பினார். ஏனென்றால் அப்பொழுது அது மிகப்பெரிய உச்சக்கட்ட அழிவாய் இருக்க போகிறது. அவர் மனிதர்களை முழுவதுமாக இந்த பூமியின் மீதிலிருந்து அழிக்கப் போகிறார். தேவன் எப்பொழுதுமே ஒரு எச்சரிப்பை அனுப்புகிறார். மேலும் அந்த எச்சரிப்பை அனுப்பும் பொழுது அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு அவருடைய ஜனங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவர்கள் வழிகளை திருத்துவதற்கு அவர் இந்த மகத்தான ஊழியத்தை அமெரிக்க தேசத்திற்கு அனுப்பிய பொழுது அந்த தேசத்தின் ஜனங்கள் அந்த ஊழியத்திற்காக செவி கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். ஓ பிரியமான பிள்ளைகளே, அவர்களோ அந்த செய்தியை புறக்கணித்து தள்ளிவிட்டனர். மேலும் அவர்கள் தேவன் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக அனுப்பின அந்த கிறிஸ்துவின் எச்சரிப்பை மிகவும் பரிகசிக்கத்தக்க விதத்தில் புறக்கணித்து தள்ளிவிட்டனர். ஆனாலும் தங்களுக்கு ஒன்றுமே சம்பவிக்கவில்லை என்று நினைத்து கொண்டு சில காலம் சௌக்கியமாக தான் சென்று கொண்டிருந்தனர். ஆனால் அப்பொழுதுதான் அங்கே ஒன்று சம்பவிக்க ஆரம்பித்தது. சகோதரர்களே, சகோதரிகளே, நான் மிகவும் பயங்கரமான விதத்தில் அதை எதிர்பார்த்தேன். மேலும் நான் விசுவாசிக்கிறேன் அமெரிக்காவின் மேல் வந்து விழ ஆரம்பித்த வாதைகள் அதுதான் என்று. நீங்கள் சொல்லுகிற அந்த நைல் வைரஸ் நம்மிடம் இருக்கிறது. அது மிகவும் சாவுக்கேதுவானது. 30 மாநிலங்கள் அந்த நைல் வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது 18 பேரை ஏற்கனவே கொன்றுவிட்டது என்று நான் செய்தித்தாள்களில் வாசிக்கிறேன். மேலும் அந்த வைரஸ் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு அடையாளமாக இருக்கின்றன என்று. அமெரிக்காவில் சம்பவிக்கின்றன காரியங்கள் கரீபியனுக்கும் வரப்போகிறது. ஏனென்றால் நாம் ஒன்றும் அவர்களை காட்டிலும் நல்லவர்கள் அல்ல. நான் தேசங்களை பொறுத்தவரை அப்படி சொல்லுகிறேன். நாம் அவர்களை காட்டிலும் நல்லவர்கள் அல்ல. கர்த்தர் ஜனங்களை
தம்முடைய வாதைகளாலும் மற்றும் சிறிய அளவிலான நியாய தீர்ப்புகளாலும் அவர்கள் முகங்கொப்பர விழுந்து கதறி அவரை நோக்கி கூப்பிடச் செய்வார். ஆம் நண்பனே, இங்கே இருந்து உன்னை வெளியே இழுப்பதற்கான தேவன் உன்னையும் முகங்குப்புற விழுந்து கதறச் செய்வார். ஏனென்றால் ரட்சிக்கப்படாதவனை தாக்குகின்ற அதே காரியங்கள் சபையையும் அதே போல தாக்குகிறது. ஊருக்குள் கடந்து வருகிறதான ஒவ்வொரு விஷ காய்ச்சலும் ரட்சிக்கப்படாதவனை எப்படி தாக்குகிறதோ அதே போல சபையையும் தாக்குகிறது. மேலும் மற்ற பெரிய வாதைகளை குறித்து என்ன? எனக்கு செவி கொடுங்கள். விசுவாசிகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியையும் ஜபத்திற்குள்ளாக தேவன் பிடித்து தள்ளுவார். நீங்கள் உங்கள் முழங்கால்களிலேயே விழுந்து கிடப்பீர்கள். அந்த கருப்பு மரணம் கடந்து சென்ற பொழுது கிராமங்கள் காலியாகிவிட்டன, நகரங்கள் காலியாகிவிட்டன. மேலும் அந்நாட்களில் ஊருக்குள் ஒரு மனிதனை பார்ப்பது என்பது ஏதோ ஒரு ஆவியை பார்ப்பது போல இருந்தது. ஜனங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு விலகின ஓடினர். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வீடு கருப்பு மரணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொண்டால் அவர்கள் அந்த வீடுகளை விட்டு ஓடி காடுகளில் மற்ற எல்லா இடங்களிலும் ஒளித்து கொண்டனர். அந்த வியாதியின் கொடூரத்தின் காரணத்தினால் அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டவரோடு கூட தொடர்பு கொள்ள கூட அவர்கள் விரும்பவில்லை. மேலும் அந்த வியாதிகள் எலிகள் மூலமாக பரவின. மேலும் அந்த வெஸ்லியின் செய்தியை புறக்கணித்து தள்ளின பிறகு உண்டாயிற்று. இங்கேயும் ஏதோ ஒன்று சம்பவிக்க வேண்டியதா இருக்கிறது. மேலும் அது வெகு சீக்கிரத்தில் சம்பவித்தாக வேண்டும். நாம் உச்சகட்ட காட்சிக்கு வந்திருக்கிறோம். மேலும் நான் கடன் வாங்கப்பட்ட நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் முழு உலகத்திற்கும், பெயரளவு கிறிஸ்தவராயிருக்கிற முழு கிறிஸ்தவ உலகத்திற்கும் ஒரு தீவிரமான எச்சரிப்பை அனுப்பியிருக்கிறார். அவர் ஒரு கடைசி எச்சரிப்பை அனுப்பினார். அந்த எச்சரிப்பானது மல்கியா 4, 5, 6 வேத வசனங்களில் பதியப்பட்டிருக்கிறது. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். விசுவாசிகளுக்கு அது ஒரு பெரிய நாளாயிருக்கும், அவிசுவாசிகளுக்கோ அது பயங்கரமான நாளாயிருக்கும். மேலும் மல்கியா 4:1 அவர் சொன்னார், இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். நாம் இதுவரை பூமியின் மேல் வாழ்ந்த ஜனங்களிலேயே மிகவும் பெருமை பிடித்த ஒரு சந்ததியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் சீர்கெட்ட, மிகவும் பாவம் நிறைந்த, இதுவரை பூமியின் மேல் வாழ்ந்த சந்ததிகளையே மிகவும் துன்மார்க்கமான சந்ததிதான் இப்பொழுது பூமியின் மேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த எல்லா காரியத்திற்குமான ஒரே தீர்வு என்னவென்றால் அதை கொளுத்தி போடுவதாக இருக்கிறது. சோதோமுக்கும் கொமோராவுக்கும் ஒரே ஒரு தீர்வுதான் அங்கே இருந்தது. அது என்னவா இருந்தது என்றால், தேவன் தம்முடைய தூதர்களை அதற்குள்ளாக அனுப்பி அதற்குள்ளாக இருந்து எதையெல்லாம் வெளியே இழுக்க முடியுமோ அதையெல்லாம் வெளியே இழுத்துவிட்டு அதை கொளுத்தி போடுவதுதான். அங்கே ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் தேவனிடத்தில் மன்றாடி கொண்டிருந்தான். இருந்த போதிலும் கர்த்தரும் இரக்கமுள்ளவராயிருந்து அவர் சொன்னார், 10 நீதிமான்களை அந்த பட்டணத்திற்குள் நான் பார்த்தால் அவர்கள் நிமித்தம் அந்த முழு பட்டணத்தையும் காப்பாற்றுவேன் என்று. ஓ என் நண்பனே, இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் திரள் கூட்டமான ஜனங்கள் நிரம்பி இருக்கிறார்கள். அது கர்த்தருக்கு மிகவும் விசனம் உண்டாக்குகிறது. ஆனால் அந்த முழு காரியத்திற்கும் ஒரே ஒரு தீர்வு இருக்கிறது. இப்பொழுதும் அது என்னவென்றால் அதை கொளுத்தி போடுவது மாத்திரமே. ஆமேன்.